ஓகே, ஜம்ப தாளத்தோட தேர்ட் ஸ்பீட் பார்க்க போகிறோம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 இது ஜம்ப தாளம். இதில் தேர்ட் ஸ்பீடுனா ஒரு பீட்டுக்கு நம்ம 4 ஸ்வரம் வச்சுக்கணும். 4 ஸ்வராஸ் இன் 1 பீட். ஃபாஸ்ட்டாக பாடணும். ஓகே, சரிக சரி சரிக மா ரிக ம ரிக ரிக ம ப க ம ப க ம க ம ப த ம ப த ம ப ம ப த நீ. இங்கே வந்து ஒரு ஆவர்த்தனம் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ சா ரி க மா பா வரைக்கும் மா வரைக்கும் முடிச்சிருக்கேன். அடுத்த லைன் பதனி பத பதனி சா சா நி த சா நி த பா நி த ப நி த நி த ப மா த ப ம த ப த ப ம க ப ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சா ப ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சா. இங்கே வந்து பாதியில் முடியும் போது இந்த இடத்துல தாளம் நான் இங்கேருந்து திருப்பி அந்த லாஸ்ட் லைனை பாடி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ தட் ஐ டோன்ட் ஹாவ் டு சிங் ஃப்ரம் த பிகினிங். ஒன் மோர் டைம் திருப்பி நான் பாட வேண்டாம் இல்லையா? அதுக்காக பதனி பத பதனி சா சா நி த சா நி த ப நி த ப நி த நி த ப மா த ப ம த ப த ப ம க ப ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சா. இங்கே முடிஞ்சிருது தாளம். ஓகே, ஆனால் இங்கே இன்னும் கண்டினியூ பண்ணி ஆவர்த்தனத்தை கண்டினியூ பண்ணணும் இல்லையா? அதுக்காக திருப்பி பதனி பத பதனி சா சா நி த அப்படி எடுத்துன்னு போனால் ப ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சா. இந்த போர்ஷன் கடைசி லைனை மட்டும் பாடி ஃபினிஷ் பண்ணால் தாளம் ஃபினிஷ் ஆகிடும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? டிஃபால்ட் ப்ரொசீஜர் இங்கேருந்து திருப்பி சரிக சரி சரிக மா ரிக ம ரிக ரிக ம ப க ம ப க ம க ம ப த ம ப த ம ப ம ப த நீ பதனி பத பதனி சா சா நி த ப நி த ப நி த நி த ப ம த ப ம த ப த ப ம க ப ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சா. இது வந்து திருப்பி ஃபுல்லாக இன்னொரு தடவை நான் பாடியிருக்கேன். இந்த இடத்துல மகரி மகரிசான்னு ஃபர்ஸ்ட் டைம் பாடி முடிக்கும்போது தம் ஃபிங்கர்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் லைனுக்கு போய் அங்கேருந்து இப்போ ஃபுல்லாக பாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் ஆக்சுவல் மெத்தட். இதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறேன் நானுன்னா இங்கே முடித்தோடனே ப ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சா அப்படி முடிக்கிறேன். ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சான்னு இங்கே முடியும் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ தம் ஃபிங்கரில் ப ம க ப ம ப ம க ரி ம க ரி ம க ம க ரி சா. இப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆவர்த்தனம் தாளத்தோட ஆவர்த்தனம் முடிஞ்சிருதுனால we need not sing one more time from the beginning. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து திருப்பி பாட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ we are completing both the ஆவர்த்தனம் as well as the full circle of the அந்த வரிசையை முடிச்சதுனால ரெண்டும் கரெக்டாக சிங்க் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, இதுதான் ஜம்ப தாளத்தோட தேர்ட் ஸ்பீட்.